மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விசிக பிரமுகர் கொலையானதன் பின்னணி என்ன? இது குறித்து விரிவாக பார்க்கலாம். முன்விரோதம் காரணமாக ஆட்டோ ஓட்டுநரால் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான இந்த நபர். மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி அருகே உள்ள நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ். செயற்கை கால் பொருத்தப்பட்ட மாற்றுத்திறனாளியான ராஜேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் ஆவார். புதன்கிழமை இரவு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த ராஜேஷ் அதன் பிறகு இயற்கை உபாதை கழிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு திரும்பிய போது அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகே மர்ம நபர் ஒருவர் ராஜேஷை வழிமறித்து அரிவாளால் தலை மற்றும் உடலில் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே ராஜேஷ் உயிரிழந்துள்ளார். இந்த தகவல் கிடைத்ததும் அவரது உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அங்கு திரண்டனர். கொலையாளியை கைது செய்ய கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த மணல்மேடு போலீசார் ராஜேஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நாகையில் இருந்து போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. அந்த இடத்தை சுற்றி வந்த மோப்பனாய் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி மீனா சம்பவ இடத்தை பார்வையிட்டு குற்றவாளியை உடனடியாக பிடிக்க உத்தரவிட்டார். கொலை சம்பவம் குறித்து வினோத் என்பவர் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரணையில் ஈடுபட்ட போது ராஜேஷுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ரஞ்சித் என்பவருக்கும் தகராறு இருந்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ரஞ்சித்தை பிடித்து விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. கடந்த ஆண்டு ராஜேஷ் தனது டூ வீலரில் வந்தபோது ரஞ்சித்தின் ஆட்டோ மீது மோதி உள்ளது. இது தொடர்பான வழக்கில் ரஞ்சித் சிறைக்கு சென்று வந்துள்ளார். இதையடுத்து ரஞ்சித்துக்கும் ராஜேஷுக்கும் தகராறு இருந்து வந்துள்ளது. ரஞ்சித்தை பார்க்கும் போதெல்லாம் தகாத வார்த்தைகளால் திட்டுவது, ரஞ்சித்தின் மனைவியிடமும் பிரச்சனை செய்வது என்று ராஜேஷ் இருந்து உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் புதன்கிழமை இரவு தனியாக மாட்டிக்கொண்ட ராஜேஷை கொலை செய்ததாக கூறியதாக விசாரித்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் கொலை தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித்தை கைது செய்த போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராஜேஷின் சடலம் இருக்கும் மருத்துவமனை முன்பு உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் திரண்டு இருப்பதால் பரபரப்பு நிலவி வருகிறது.